என்னுடைய நண்பர் ராம் வசந்த் சொன்னது பெரும் காரணம், விலகலுக்கான பெரும் காரணம் ஊழியர்கள் எதனால் வெளியில் போகிறார்கள். அவருடைய நிறுவனத்தில் எக்ஸிட் இன்டர்வியூன்னு வச்சுருப்பாராம். எக்ஸிட் இன்டர்வியூங்கிறது வந்து விலகலுக்கு பின்னால் நடக்கிற கலந்துரையாடல். ஏன் வெளியே போகிற, என்ன காரணம், எதனால் விலகுனீங்க அப்படிங்கிற காரணம் அங்கே கேட்குங்க. நல்லா இருக்குல்ல? அதாவது அவருடைய நிறுவனமின்றி வேறு சில கம்பெனிலையும் ஹச்ஆர்களாக இருக்கும் நண்பர்களிடம் அவர் வந்து இந்த பணியில் இந்த ரிசைன்லாம் பண்ணுறாங்கல்ல, அது குறித்து டிஸ்கஸ்லாம் பண்ணுவாராம். காரணங்கள் என்ன, வெளியே போகிறாங்க, ஏன் 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 அப்படின்னு பேசுவாராம். சரி, அவருடைய ஊழியர்கள் ஏன் விலகுறாங்க, அதிக சம்பளம் பத்தலை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இல்லைங்க இந்த இடம் வந்து எனக்கு சரியில்லை, நான் கொஞ்சம் வேறு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறேன், தூரம், அந்த மாதிரி காரணங்களாக இருக்கலாம். இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்கல, வேறு டிபார்ட்மெண்ட் எனக்கு வேணும் ஒன்று. இல்லை இந்த கம்பெனிலே இருந்தால் எனக்கு வந்து வளர்ச்சி இல்லை, அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இல்லைன்னா போர் அடிக்குதுங்க, பார்த்த வேலையே பார்க்குறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி விலகல் கடிதம் கேட்பாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நிறையா இருக்கும். வேறு வேலையை செய்ய சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. அதிக வேலை வாங்குகிறாங்க, ரொம்ப டைம் வந்து ரொம்ப அதிகமான நேரம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரியான காரணங்களும் இருக்குது. எனக்கு கீழே இருக்கிறவனை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னா அவன் வந்து வெளியே போக தான் செய்வான். உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணலாம், நீங்கள் என்ன செய்வீங்க? இதே மாதிரி பல காரணம் இருக்குது இல்லையா? ஆனால் பெருங்காரணம் எது தெரியுமா? பெரிய பெரிய காரணம் 70% விலகல்கள் எதனால் போகுது அப்படின்னா, அவங்கெல்லாம் வெளியே போகிறாங்கன்னா அந்த அங்கீகாரங்கிறத நம்ம கொடுக்கறதுனால தான். அதுதான் நிச்சயமான ஒரு காரணம். அவருடைய டேலண்ட் சூப்பராக இருக்கும், பாஸ் வந்து பேட் பாஸாக இருப்பார். ஐ ரிசைன் பிகாஸ் மை பாஸ் இஸ் வெரி பேட், அதுதான் காரணமாக இருக்கும். இந்த மோசமான பாஸ் இருக்காங்கல்ல, 70% ரிசைன்ஸ். திறமையான மனிதர்களை 70% அப்படி தூக்கி எறிகிற வகையில் நடத்துகிறது தான். உங்களுடைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் செய்கிற சகாக்கள் தொடர்ந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நாம் தான் காரணம், சரிதானா? நாம் பாஸாக இருந்தால் நாம் தான் காரணம், அவங்க இல்லை. மாற வேண்டியது யார்? நாமலாம். சில நேரங்களில் ராம் வசந்தோட சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் வந்து இவரே வெளியே போக சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் கீழே இருக்கிற எல்லாரையுமே குறையாக சொல்கிறது. அவருடைய அதிகாரத்தை ஷேர் பண்ணாதவர், ரெகக்னேஷன் தராதவர், முடிவு அவர் மட்டும்தான் எடுப்பார். ஒருத்தராக விலக ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 எக்ஸிட் இன்டர்வியூ அவர் வந்து ஒரு மோசமான பாஸ்ன்னு எக்ஸிட் இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மோசமான பாஸ் இருந்தார்ல, அவரை செட்டில் பண்ணி ராம் வசந்த் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த விளக்கப்பட்டார்ல அந்த பாஸ், அவருக்கு எந்த திசையும் எந்த இதுவுமே கிடைக்கல. நாம் எந்த மாதிரியான ஒரு பாஸாக இருக்க போகிறோம்? நீங்கள் ஹச்ஆராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், யாரானாலும் இருந்துட்டு போங்க. பேட் பாஸா, குட் பாஸா, நீங்கள் யார்? நன்றி, மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும், தொழில் சிறக்கட்டும். நான் உங்கள் நண்பன், சேல்ஸ் கோச் சின்னராஜா மற்றும் லைஃப் கோச் மகிழ்ச்சி. வாழ்க, வளர்க, வெல்க.